ஜாழ்ப்பாணத்தில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஜாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் பின்பகுதியிலே இன்றைய தினம் இவ்வாறு அந்த விபத்து சம்பவித்திருந்த நிலையில் அந்த டிப்பர் வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதியை பொதுமக்கள் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். அதில் ஒருவர் தாக்க முயற்சிக்கின்றார். இவ்வாறு பல சம்பவங்கள் நடக்கிறது. அதனை தாண்டி குறித்த இளைஞனின் காணொளிகள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இது சரியா, இதன் பின்னணியில் நடந்த விடயம் என, அதை தவிர இது சம்பந்தப்பட்ட பல காணொளிகள் வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். முக்கியமாக செய்திகளுக்கு செல்லும் முன்னர் அதற்கு முதல் இன்னும் ஒரு செய்தி தொடர்பாகவும் இதிலே கூறுகின்றேன். பசில் ராஜபக்ச அவர்கள் இலங்கைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பான செய்தியையும் இந்த செய்திக்கு பின்னால் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற விபத்து தொடர்பாக பார்க்கலாம். இன்றைய தினம் காலை வேளையிலே ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. சட்டவிரோதமாக அனுமதியின்றி மணலை ஏற்றி கொண்டு டிப்பர் வாகனம் ஒன்று சென்றிருக்கின்றது. அந்த டிப்பர் வாகனத்தை போலீசார் மறிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி, அதாவது போலீசாரின் உத்தரவை மீறி குறித்த டிப்பர் வாகனம் சென்றிருக்கிறது. இவ்வாறான நிலையில் தான் நல்லூர் ஆலயத்தின் பின்பகுதிக்கு அருகிலே அந்த டிப்பர் வாகனம் சென்று கொண்டிருக்கின்ற போது வீதி தடையை ஏற்படுத்தி அந்த டிப்பர் வாகனத்தை நிறுத்த போலீசார் முயற்சித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் குறித்த டிப்பர் வாகனத்தின் சில் காற்று போயிருக்கின்றது. இந்த சூழ்நிலையைத்தான் குறித்த டிப்பர் வாகனம் மின்கம்பத்துடன் மோதி, மதிலுடன் மோதி, பின்னர் வீட்டுடன் மோதி கவிழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர மணலும் அந்த பகுதியிலே கொட்டப்பட்டிருக்கிறது. டிப்பர் கவிழ்கின்ற போது அதுக்குள் இருந்த மணலும் கொட்டப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக குறித்த டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இளைஞன் ஒருவர் தான் அந்த டிப்பரை செலுத்தி சென்றதாக அறிய முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக ஒரு காணொளி வெளியாக இருக்கிறது. அந்த காணொளியில் கை விலங்குடன் அந்த டிப்பர் சாரதி நிற்கின்றார். அவர் டிப்பர் சாரதி என்றுதான் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த இளைஞன் கைவிலங்குடன் நிற்கின்ற போது அங்கு நின்ற ஒருவர் ஹெல்மெட்டுடன் அந்த இளைஞனை தாக்க முற்படுகின்றார். அதை தவிர அங்கிருக்கின்றவர்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அதனை காணொலியாக பதிவு செய்து முகத்தை மறைக்காமல் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகையால் குறித்த இளைஞன் செய்த விடயம் என்பது புலை, சட்டவிரோதமாக மணலேற்றி கொண்டு செல்வது என்பது பிழையான விடயம். அதை தாண்டி வேகமாக செல்லுகின்ற போது, போலீசார் மறுத்து நிற்காமல் செல்லுகின்ற போது விபத்துக்கள் ஏற்பட்டால் யாருடைய உயிராவது அல்லது பல பேருடைய உயிர் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அது தொடர்பாக மக்கள் கருத்து தெரிவிப்பதற்கோ அல்லது அது தொடர்பாக மக்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்ற போது அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதனை தாண்டி அவரை தாக்க முற்படுவதோ, அதை தவிர அவரது முகத்தை மறைக்காமல் காணொலி பதிவிட்டு வெளியிடுவது என்பதோ அது ஒரு சட்டப்படி குற்றமான செயல்பாடு. அதனை தாண்டி அது ஒரு தேவையில்லாத ஒரு செயல்பாடு. ஒரு சிறிய குற்றத்தினை அந்த இளைஞன் செய்திருக்கின்றார். அது குற்றமாக இருந்தாலும் நாளை அந்த இளைஞன் திருந்தி வாழ வேண்டும், வெளியில் நடமாட வேண்டும். இவ்வாறு அந்த இளைஞன் நிற்க வைத்து கேள்வி கேட்டு அது தொடர்பான காணொலியை வெளியிடுகின்ற போது அந்த இளைஞனின் எதிர்காலம் பாதிக்கப்படும். அந்த இளைஞனின் திருந்தி வாழ முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படும். ஆகையால் இவ்வாறான செயற்பாடு என்பது கண்டிக்கத்தக்க வேண்டியது என்று பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். அதை தவிர கரோயின் போதைப் பொருளை கடத்தியவர்கள், ஐஸ் போதைப் பொருளை கடத்தியவர்கள், அதை தவிர பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட நபர்களையே, இவ்வாறான நபர்களையே காணொலியாக பதிவு செய்து வெளியிடுவதும் இல்லை, அவர்களது புகைப்படங்களையும் வெளியிடுவதில்லை, போலீசாரும் அது தொடர்பான தகவல்களை வெளியிலே வழங்குவதும் இல்லை. அப்படியான சூழலிலே இப்படியாக ஒரு இளைஞனை காணொலியாக பதிவு செய்து வெளியிடுவது என்பதும், அப்போது போலீசார் சிவிலுடன் அங்கே நிற்கின்றார்கள், அதற்கு ஏன் அனுமதித்தார்கள் என்பது தொடர்பாகவும் இங்கு கேள்வி எழுகின்றது. மறுபடியும் சொல்லுக் கொண்டோம், நடந்த விடயம் என்பது புலை. ஆனால் அதற்காக இவர்கள் செய்கின்ற விடயங்கள் என்பது அதை விட தீவிரமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு இடையே யாழ்ப்பாணத்தில் ஒரு வர்த்தகர் போதைப் பொருளை கடத்தினார் என்று கூறப்பட்டது. அதை விட அரசியல்வாதிகள் ஊழல் செய்கின்றார்கள். அவர்களிடத்தில் எல்லாம் சென்று நீங்கள் இப்படி நடந்து கொள்ள முடியுமா, அவர்களை காணொலியாக பதிவு செய்ய முடியுமா, அவர்களுக்கு அறிக்கை செல்ல முடியுமா, அவர்களுக்கு பேச முடியுமா? அதெல்லாம் செய்ய மாட்டீர்கள். ஏன்? அவர்கள் வசதியானவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள். ஆனால் யாராவது சிறு குற்றங்கள் செய்து அப்பாவிகள் கிடைத்தால், அதுவும் அந்த இளைஞன் கூலிக்காக இவ்வாறு டிப்பர் வாகனம் செலுத்துகின்ற அல்லது டிப்பர் வாகனத்தை ஓடுகின்ற ஒரு நபராக அவர் இருப்பார். அப்படி இருக்கின்ற போது அவரே அன்றாட கூலிக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த இளைஞனை இவ்வாறு செய்கின்றீர்கள். அதன் பின்னணியில் இருப்பது யார்? அந்த டிப்பர் வாகனம் யாருக்கு சொந்தம்? யார் சொல்லி இந்த மண் கடத்தல் நடக்கின்றது? இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. அது தொடர்பாக எல்லாம் நீங்கள் விசாரித்து பிரதானமாக ஆறுதலுக்கு செயற்படுகின்றார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும். அவர்கள் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அவ்வாறு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த வேண்டும். ஆனால் அதனை எல்லாம் செய்ய மாட்டீர்கள். அப்பாவிகளிடம் தான் இவ்வாறான விடயத்தை நீங்கள் காட்டீர்கள் என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது. அதனைத்தான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். எனவே இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இவ்வாறு வெளியிடுவது சரியா அல்லது பிழையா, இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்பது தொடர்பாக
நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதனை அறிந்து கொள்வதற்கும் நான் ஆவலாக இருக்கின்றேன். மற்றொரு செய்தியாக பசில் ராஜபக்ச அவர்கள் இலங்கை வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்ததன் பின்னர் அவர் இலங்கை வர இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி இவ்வாறு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்ததன் பின்னர் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் அவர் இலங்கை வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை வருகின்ற அவர் நாமளின் எதிர்கால அரசியலை முன்னெடுத்து செல்ல இருப்பதாகவும் பொதுஜன பெரமுன கட்சியை மீள் சீரமைக்கின்ற வேலையில் அவர் ஈடுபட போவதாகவும் கூறப்படுகின்றது. அந்த கட்சியில் இருந்து வெளியேறி சென்றவர்களை மீள கட்சியில் இணைத்தல், அந்த கட்சி செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருப்பவர்களை மீளவும் கட்சிகள் எடுத்து ஆரோக்கியமாக செயற்பட வைத்தல், இவ்வாறான செயற்பாடுகளை அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும், அதேவிட கூட்டணி அமைப்பு தொடர்பான தகவல்களையும் அல்லது அதற்கான முனைப்பை மேற்கொள்ள இருப்பதாகவும், இவ்வாறு அந்த கட்சியை மறுசீரமைக்க போகின்றார் என்கின்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அவர் இவ்வாறு நடவடிக்கைகளை எல்லாம் முன்னெடுக்க போவதாக கூறப்படுகிறது. பசில் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரன், தவிர பொதுஜன பெரமுன கட்சியை உருவாக்கியவர், அதை உருவாக்கி அசுர வேகத்தில் உச்சகட்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர். அதேவேளை கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக நியமித்ததன் பின்னர் அவரது சில செயற்பாடு காரணமாக அந்த கட்சி எவ்வாறு உச்சகட்ட வேகத்தை துரிதமாக அடைந்ததோ அதே போல அதல பாதாள வீழ்ச்சியையும் துரிதமாக அடைந்தது என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த நிலையத்தான் பசில் ராஜபக்ச அவர்கள் இலங்கை வருகின்றார் என்கின்ற செய்தியை பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடி வருவதாக செய்திகளிலே வெளியாக இருக்கிறது. ஆனால் அவர் வந்ததன் பின்னர் தான் தெரியும் அவர் தூய்மையாக இருந்தாரா அல்லது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டாரா. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அன்ற அரசு அவரையும் தூக்கி சிறையிலே போடும். அவ்வாறுதான் தற்போது நிலைமை இருக்கிறது. ஆகவே அவர் வந்து சிறைக்கு செல்வாரா அல்லது கட்சியை மறுசீரமைத்து நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராச அஜயகாந்த். அங்க வச்சு மறைஞ்சனே நீங்க அடிச்சு கூப்பிட்டு புலஸ்கார நாட்டிக்கு கலைக்குது